உங்கள் சன் டிவியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பக்ரீத் என்று சொல்லப்படுகிற எந்த திருநாளிலும் நாளை காலை 7:15 பக்ரீத் பண்டிகையின் சிறப்புகள் பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பேசுகிறார். கத்துது படக்கு வாய்க்குள்ள சோற வச்சு வடிகளை பார்க்கும்போது வடிகளை பார்க்கும்போது வாயில சோற வச்சிடறாங்க. காலை 8 மணிக்கு சிரித்து வாழ வேண்டும் நகைச்சுவை நாயகன் வடிவேலுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. ஒரு அம்மா வேலைக்கு போற அவசரத்துல தலை கூட வாராம போறாங்க. என்னமா தலை கூட வாராம போறீங்க? மணியாச்சுங்க, லேட்டா போனா மேனேஜர் பின்னிடுவாரு. அவர் பின்னிடுவாரா? காலை 9 மணிக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம். நியூஸ்ல எப்பவாவது அரசு ஊழியருக்கு சம்பள உயர்வுன்னு சொல்லிட்டா அன்னைக்கு நான் சேர்த்தேன். நானும் 4 பேர் மாதிரி வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் சம்பளம் எகிரி இருக்கும். நான் ஏன் கண்ட கையையும் கண்ட நாயையும் பார்க்கணும் இருக்கு. நீங்க ஒன்னும் கோச்சிக்காதீங்க, எதுக்கும் பொதுவா சொன்னேன். காலை 10 மணிக்கு என்ற வம்சத்தை பிறந்தவங்களுக்கு விரோதி கூட வாழ வச்சுதான் பழக்கம். அவளை கட்டி இவர்களுக்கு தகுதி இருக்குது. என்ன தவிர வேற எவனாவது அவள் கழுத்து தாலி கட்டிவானா? என்ற கல்யாணத்துக்கு அடுத்த சின்ராஸ்க்கு என்ற கையால தாண்டா கருமாதி. நாளை காலை 10 மணிக்கு சரத்குமார் தேவயானி ராதிகா நடித்த சூரிய வம்சம். பிற்பகல் 1:30 இங்க திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்களா சார்? நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்த். அரசு கிட்ட உரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம். என் முன்னாடி நாளை பிற்பகல் 1:30 விஜய் ஜோதிகா விவேக் நடித்த திருமலை. மாலை 5 மணிக்கு நான் ஒதுங்கி போறது என்னால உனக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது பாரு, அதனாலதான். ஒரு 8 போட்டு காமிக்கிறேன் சார். ஓகேவா சார்? நான் சும்மா பொழுது போறதுக்காக நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போக நான் தான் கிடைச்சதா? ஐ எம் சாரி. நாளை மாலை 5 மணிக்கு விஜயகாந்த் மாளவிகா ஜோதிர்மயி நடித்த சபரி. பக்ரீத் ஸ்பெஷல். இட்ஸ் none other than அப்பாஸ். நாளை இரவு 8:30 நடிகர் அப்பாஸ் பங்கு பெறும் சர்ஃப் எக்ஸல் டீலா நோ டீலா சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்.